சேலம் மாவட்டம் தாசநாயக்கன்பட்டி ஸ்ரீ சக்தி காளியம்மன் திருவிழா தை மாதம் 13ஆம் தேதி முதல் தை மாதம் 27ஆம் தேதி வரை வெகு விமர்சையாக நடைபெற உள்ளது. இதைத் தொடர்ந்து அம்மனுக்கு பூச்சாட்டுதல் நிகழ்ச்சியும் அம்மனுக்கு சிறப்பு அபிஷேக அலங்காரம் நடைபெறும். வெள்ளிக்கிழமை சக்தி மகளிர் குழு நடத்தும் திருவிளக்கு பூஜையும் பால்குட ஊர்வலம், ஸ்ரீ வராகி அம்மனுக்கு வளர்பிறை பஞ்சமி பூஜையும், புதன்கிழமை சக்தி அழைத்தல், சக்தி கரகம், பூங்கரகம், அக்னி கரகம், அளவு குத்துதல், சிறப்பு அபிஷேக அலங்காரம் நடைபெறும். பொங்கல் வைப்பு நிகழ்ச்சி நடைபெறும். இறுதியாக வெள்ளிக்கிழமை மஞ்சள் நீராட்டு விழா மறுபூஜையும், ஞாயிற்றுக்கிழமை மதுரை வீரனுக்கு பொங்கல் படைக்கும் நிகழ்ச்சி நடைபெற உள்ளது. பொதுமக்கள் திரளானோர் கலந்து கொள்ளுமாறு ஸ்ரீ சக்தி காளியம்மன் வராகி அம்மன் கோவில் டிரஸ்ட் நிர்வாக கமிட்டி சார்பில் அழைப்பு விடுத்தனர். இந்நிகழ்ச்சி ஏற்பாடுகளை சேலம் தாசநாயக்கன்பட்டி ஸ்ரீ சக்தி காளியம்மன் ஸ்ரீ வராகி அம்மன் கோவில் டிரஸ்ட் நிர்வாக கமிட்டி சிறப்பாக செய்திருந்தனர். சேலம் மாவட்டம் தாசநாயக்கன்பட்டியிலே அமைந்திருக்கக்கூடிய இந்த ஸ்ரீ சக்தி காளியம்மன் ஆலய திருவிழாவானது முகூர்த்த காலுடன் இன்றைய தொடங்கி நடைபெற்றுள்ளது. இதுல முக்கியமான விசேஷம் என்ன, இப்ப பிரத்யேக ஹோமம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இதுல ஊர் மக்கள் அனைவரும் நல்லா இருக்கணும், அவங்க எதிரிகள் தொல்லை, இந்த மாதிரி ஒரு கெட்ட சக்திகள் அவங்களுக்கு குடும்பத்துல இருக்கக்கூடாதுன்னு சொல்லி எல்லாத்துக்கும் வேண்டி இந்த பிரத்யேக ஹோமம் சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இதைத் தொடர்ந்து வருகிற 2ஆம் தேதி பால்குடம் எடுத்தல் நிகழ்ச்சி சிறப்பாக நடைபெறும். அதைத் தொடர்ந்து 5ஆம் தேதி வருகிற புதன்கிழமை சக்திகர அம்மனுக்கு சிறப்பு அலங்காரங்கள், பொங்கல் வைத்தல் முதலான நிகழ்ச்சி நடைபெற்று சிறப்பாக நடைபெறுகிறது என்போடு தெரிவித்துக் கொண்டு, சக்தி காளியம்மன் திருவிழாவே அனைவரும் கலந்து கொண்டு அம்மன் பெறுமாறு சக்தி காளியம்மன் நிர்வாக கோவில் ட்ரஸ்ட் சார்பாகவும் நிர்வாக கட்சி சார்பாக விழாக்கள் சார்பாக கேட்டுக்கொள்கிறேன். இது 4வது வருஷம் நடக்கும். 4வது வருஷம் 2021 மதியம் ஹோமம் எல்லாம் முடிஞ்சு அன்னதானம் பண்ணுவோம். தினமும் திருவிழாவில தினமும் அன்னதானம் நடைபெறும். இரவு அன்னதானம் நடைபெறும். கோயிலுடைய சிறப்பம்சம் இந்த வாரம் இந்த சக்தி காளியம்மன் ஆலயத்தில் வாராகி அம்மன் அமைஞ்சிருக்குங்க. அது ரொம்ப சிறப்பு. அம்பாளுடைய படை தளபதி வாராகி அம்மன் சொல்லுவாங்க. அங்க இந்த ஆலயத்துல 2 பஞ்சமி, வளர்பிறை பஞ்சமி, தேய்பிறை பஞ்சமி, 2 மாதத்துல 2 பஞ்சமி மக்கள் சிறப்பா கலந்து கொண்டு அந்த பூஜை சிறப்பா நடைபெற்றுக் கொண்டிருக்கிறாங்க. இந்த வாராகி அம்மன் யாரும் எதிரிகள் அழிஞ்சு போயிடலாம் வேண்டக்கூடாது, நம்மளுக்கு நல்லா இருக்கணும், எதிரிகள் தொல்லை நம்ம இருக்கக்கூடாது வேணா தாராளமா நம்ம வேண்டது கொடுப்பாங்க. நம்பி நிறைய பேர் இங்க பூஜையில கலந்துக்கிறாங்க. இந்த இடத்து பேர் ஸ்ரீ தாசநாயக்கன்பட்டி கிராமங்க. இந்த தாசநாயக்கன்பட்டி கிராமத்துக்கு இந்த காளியம்மன் எல்லை காளியம்மனா வீட்டிருக்காங்க. 2வது வடக்கு பார்த்த காளியம்மன். இது ரொம்ப சிறப்பு. இந்த காளியம்மனுடைய ஆலயத்து எல்லைக்குள்ளார இதுவரைக்கும் எந்த ஒரு விபத்துமே நடந்தது. அப்படி விபத்து நடந்தாலுமே அவங்களுக்கு எதுவுமே ஆகிறது இல்லை. உயிருக்கு சேதமோ இந்த மாதிரி எதுவுமே இதுவரைக்கும் கிடையாது. அதுதான் இதனுடைய ஆலயத்துடைய சிறப்பு. என் பேர் வி செந்தில்குமார். சக்தி காளியம்மன் கோயில் நிர்வாகத்தில் நான் உட்கார்ந்து. ஓம் சக்தி பராசக்தி அன்னையனுடைய நம்மளுடைய அம்பாளுடைய கிருபையினால நம்மளுடைய சேலம் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய தாசநாயக்கன்பட்டியில எழுந்தருளக்கூடிய அன்னை அருள்மிகு சக்தி காளியம்மன் ஆலயத்தினுடைய வருடாந்திர வருஷம் நடக்கக்கூடிய திருவிழாவுடைய முதல் அங்கமாக முதல் பாகமாக நம்ம ஆலயத்துல நிகும்பலா மகா யாகம், பிரத்யங்கரா தேவியுடைய நிகும்பலா யாகமானது வெகு சீரும் சிறப்புமா இப்போ நடந்துட்டு வருது. அம்பாளுடைய யாகத்துல எல்லா பக்த கோடிகளும் எல்லா மக்களும் உலக நன்மை வேண்டி இந்த யாகமானது சிறப்பா நடந்துட்டு இருக்கு. அதனால எல்லா பக்தர்களும் அம்பாளுடைய அருளாசை எல்லாருக்கும் கிடைக்கணும் அப்படின்னு பிரார்த்தனை பண்ணிக்கிறோம். இந்த தருணத்துல பிரத்யங்கரா தேவியை வழிபடுறதுனால நம்மளுடைய அம்பாள் நமக்கு என்ன கொடுக்குறா அப்படின்னா, அந்த நிகும்பலா யாகத்தை பண்றதுனால அம்பாளுடைய கிருபையினால நமக்கு பரிபூர்ண வெற்றி அருளக்கூடிய வெற்றி அருளக்கூடியவளா இந்த பிரத்யங்கரா தேவியாக பட்டவளோட விளங்கிட்டு இருக்காங்க. அதனால இந்த ஆலயத்துல இருக்கக்கூடிய மக்களுக்கும் இந்த உலக மக்களுக்கும் எல்லா காரியங்களிலையும் வெற்றியா அமையணும். அதே போல இந்த ஆலயத்திலையும் சரி, இந்த உலகத்திற்கும் சரி, இந்த ஆலயத்துல இருக்கக்கூடிய எல்லா மக்களுக்கும் எல்லா விதமான பாவங்களும் தோஷங்களும் நீங்கி இதபர சௌபாகியங்களோட அம்பாளுடைய குணையால எந்தவித இன்னல் இடையூறுகள் இல்லாத ஆனந்த வாழ்வானது அம்பாள் இந்த தருணத்துல இந்த யாகத்தை தரிசித்தா அருள்வாள் அப்படின்ற ஒரு சாஸ்திர விதிப்படி இந்த யாகமானது சிறப்பா நடந்துட்டு வருது. இந்த அம்பாளுடைய யாகத்துல என்ன விசேஷம் அப்படின்னா, இந்த அம்பா மற்ற சுவாமிகள்லாம் மூலிகைகளால யாகம் பண்றது வழக்கம். இந்த பிரத்யங்கரா தேவிக்கு மிளகாய் பத்தரால யாகம் பண்றது அப்படின்றது ரொம்ப விசேஷம். இந்த யாகத்துல பாத்தீங்கன்னா நம்ம வீட்டுல ஒரு 2 மிளகாய் 3 மிளகாய் தாளிச்சாலே அதனுடைய காரம் நம்ம வீட்டுல தாங்க முடியாது.
அவ்வளவு காரமா நமக்கு வெளியே அந்த காரமானது தெரியும். ஆனா இந்த யாகத்துல இருக்கக்கூடிய அம்பாள்கிட்ட இந்த இத்தனை மிளகாய் 20 கிலோ கணக்குல மிளகாய் ஆனது இந்த யாகத்துல சேர்க்கிறோம். அம்பாளுடைய திருநாமத்தையும் மூலமந்திரத்தையும் சொல்லுவோம். அதனால இத்தனை மிளகாய்களை சேர்த்தாலும் அந்த மிளகாயுடைய காரம் எதுவுமே நம்ம மேல படாது. ஏன் அப்படின்னா அந்த அம்பா காரத்தை பூரா அந்த அம்பாள் வந்து முழுமையா அதிகரித்து அந்த கொடுக்கக்கூடிய மிளகாய் மட்டும் அந்த அம்பாள் பிரசாதமா ஏற்பட்டு நமக்கு உண்டான நல்வாழ்வா பரிபூர்ணமா அருள்வாள் அப்படின்றதுக்காக இந்த யாகமானது சிறப்பா நடந்துட்டு வருது. அதனால மக்களுடைய எல்லாருமே அம்பாளுடைய பரிபூர்ண கருணையும் கிருபையும் பெற்று எல்லாரும் சௌபாகியமா சகல யோக மக்களும் சுகபோகமா வாழணும் அப்படின்னு சொல்லி அம்பாளை பிரார்த்திக்கும். ஓம் சக்திக்கு இந்த வைபவத்தை முன்னின்று சிறப்பா நடத்தக்கூடியவர் நம்மளுடைய தாசநாயக்கம்பட்டி அருள்மிகு பூமி நீலா சமேத வரதராஜ பெருமாள் திருக்கோவில் அர்ச்சகர் திரு தாமோதர பட்டர் அவருடைய சீரிய தலைமையில இந்த யாகமானது சிறப்பா நடக்குது. அதே போல இந்த ஆலயத்தினுடைய நிர்வாகிகளுடைய முழு ஒத்துழைப்பாலும் பக்த கோடிகளுடைய முழு ஆதரவால இந்த சிறப்பான யாகமானது அம்பாளுடைய கிருபையினால நல்லபடியா நடந்துட்டு வருது. எல்லா மக்களும் இந்த அம்பாளுடைய அருள் பெற்று இந்த காளியம்மனுடைய அருளும் பெற்று எல்லாரும் முன்புற்று வாழ வேண்டுமா அம்பாளின் மனதார பிரார்த்திக்கிறோம். ஓம் சக்தி பிரார்த்தனை.